வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் தமிழ் ஆன்மீக அன்பர்களுக்கு டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரி, இந்த மாதம் டிசம்பர் மாதம் பலனை பார்க்க போகிறோம். சரி, டிசம்பர் என்ன ஸ்பெஷல்? ஃபஸ்ட்டு 2025 கடைசி 30 நாள் இது. சரிங்களா? இந்த வருஷம் எல்லாம் என்ன நடந்தது, அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதுக்கு நடுவில் இருக்கும். ஸோ இந்த கடைசி 30 நாள் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இருக்கிற மாதங்கள்லேயே இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான மாதங்க. ஏன்னா நிறைய பண்டிகைகள், ஒன்று கார்த்திகை மாதம், இன்னொன்று மார்கழி மாதம், ரெண்டும் இருக்குது இதில். இன்னொன்று கார்த்திகை தீபம் வருது, மார்கழி திங்கள், மார்கழி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வருது, கிறிஸ்மஸ், நியூ இயர் எல்லாமே வருது. இன்னொன்று இது வரைக்கும் நம்ம நடந்தது எல்லாம் என்னன்றதை சுய பரிசோதனை பண்ணிவிட்டு, நம்மளுடைய ஜாதக பிரகாரமும் எல்லாம் கரெக்டாக நடந்திருக்கான்ற சுய பரிசோதனை பண்ணிவிட்டு, அடுத்த வருஷம் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணணும். இது கூடவே என்ன சொல்றது, இந்த மாதம் வந்து குரு வக்ர பயிற்சி வரும். அதாவது போன மாதமே குரு வக்ர பயிற்சி ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் இப்போ கடகத்துலேருந்து மிதுனத்துள்ள வந்துக்கிட்டே இருந்தது. இந்த டிசம்பர் 5 வந்து ஃபுல்லாக மிதுனத்துள்ள வந்துடும். ஸோ மிதுனத்துள்ள வந்த உடனே திருப்பியும் பலன்கள் எல்லாம் மாறப்போகுது. சரிங்களா? ஆனால் பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா குருன்றது முழு சுபகிரகம். ஸோ எந்த வீட்டில் போனாலும் ஏதோ ஒரு நல்லதான் நம்மளுக்கு செய்ய போகிறாரு. அதனால் அந்த ஒரு நல்ல விஷயம் இருக்குது. ஸோ இப்போ மிதுனத்தில் மாறுறதுனால நம்மளுக்கு என்னென்ன பலன்கள், என்னென்ன டிஃப்ரென்ஸாக வரப்போகுது, எதில் நம்ம கூடுதல் எச்சரிக்கையாக இருக்கணும், அது எல்லாத்தையுமே நம்ம மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொன்றா வரிசையாக பார்த்துட்ருக்கோம். ஃபுல் வீடியோ பாருங்கள். எதில் நல்லது நடக்க போகுது, எதில் எச்சரிக்கையாக இருக்க போகிறோம், அதுக்கு எந்தெந்த தெய்வத்தை வழிபடணும், என்னென்ன பரிகாரங்கள், இது எல்லாத்தையும் முழுமையாக சொல்ல போகிறோம். வாழ்க வளமுடன். முகவசியம் அண்ட் ஒரு எப்பவுமே ஒரு நடுநிலையானவங்க தான் இந்த துலாம் ராசிக்காரங்க. அவங்க சிம்பிளே பார்த்தீங்கன்னா தராசு, என்ன நடந்தாலும் ஒரு நடுநிலையாக இருப்பாங்க. இன்னொன்று முகம் வசீகரமாக இருக்குங்க. அது நீங்கள் என்ன கலராக இருந்தாலும் சரி, என்ன வடிவமாக இருந்தாலும் சரி, அந்த முகம் ஒரு மேக்னட்டிசம் இருக்கும். அவங்க தான், ஏன்னா சுக்கிரனுடைய வீடு அது. சரிங்களா? அந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த 2025 கடைசி 30 நாள் எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம பார்ப்போம். சரி, ஜாக்பாட் ராசிகளில் இவங்களும் ஒருத்தர். ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் வந்து பார்த்துட்ருக்கார். ஓகே, நீங்கள் 5ஆம் வீடாக பார்க்கறதுனால துலாமுக்கு வந்து நேரம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓவராலாகவே துலாமுக்கு நேரம் நல்லாயிருக்கு. சூப்பர். இன்னொன்று 2ஆம் ஸ்தானமும் நல்லாயிருக்கு. ஆனால் இந்த ஒரு மாதத்தை வந்து சூரியன் செவ்வாய் இருந்ததுனால தன விஷயத்தில் சின்ன சின்ன தடங்கள் வந்திருக்கும், ஃபேமிலியில் வந்து சின்ன சின்ன தடங்கள் வந்திருக்கும். அது எல்லாமே டிசம்பர் 17 அப்புறம் சரியாயிடும். ஏன்னா அது வந்து வேறு வீட்டுக்கு மூவ் ஆகிடும். பக்கத்தில் இருக்க வீட்டுக்கு சூரியன் செவ்வாய் மூவ் ஆகிறதால அந்த இஷ்யூஸ் கம்மியாகிடும். ஸோ தனவரவு திருப்பி உங்களுக்கு 17 அப்புறம் தான் திருப்பியும் பணம் வர ஆரம்பிச்சிடும். வீட்டில் சுமூகமாக சூழ்நிலை வரும். நியூ இயர் பேசிக்காக ஜாலியாக இருக்கும். இந்த ஹாலிடேஸ் டைம் ஜாலியாக இருக்கும். நல்லது. 3ஆவது வீட்டில் இப்போ குரு சனி 2 பேரும் பார்க்கறதுனால நீங்கள் வந்து இந்த காம்படிஷன் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க, நீங்கள் துலாம் வந்து நிறைய பேர் நீதித்துறையில் இருப்பீங்க, நிறைய பேர் அக்கௌண்ட்ஸ்லாம் இருப்பீங்க, அக்கௌண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. அந்த டாக்குமெண்டேஷன்லாம் பார்த்து கவனமாக டாக்குமெண்டேஷன் பாருங்கள். சரியா? இன்னொன்று, இப்போ எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிறவங்க, வேலைக்கு அப்ளை பண்ண போகிறவங்க, வெளிநாடு போகிறதுக்கு விசாக்கு அப்ளை பண்ண போகிறவங்க, இல்லை வெளிநாட்டில் எம்எஸ், மாஸ்டர்ஸ், பிஹெச்டி பண்ண போகிறவங்க, ஜிஆர்இ, ஜிமேட், ஐஎல்ஸ் எக்ஸாம் எழுத போகிறவங்க, அதாவது ஒரு 1000 பேர் 1,00,000 பேருக்கு நடுவில் நீங்கள் ஒரு காம்படிஷன் பண்ண போகிறீங்களே, அவங்க எல்லாருமே டாக்குமெண்டேஷனை பத்திரமா பார்த்துக்கோங்க. உங்கள் அப்ளிகேஷன் 1க்கு 2 தடவை 3 தடவை கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. எந்த ஒரு விஷயம் போகிறதுக்கு முன்னாடி அதை ஒரு தடவை எழுதி பார்த்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க. இந்த காம்படிஷன் சம்மந்தமாக எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதோ ஏதோ அப்ளிகேஷன் போடுறது எல்லாமே டிசம்பர் 17க்கு முன்னாடி முடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஏன்னா டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறமும் நல்லாயிருக்கு. 17க்கு முன்னாடி முடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். சரிங்களா? அது சூப்பரான டைமாக இருக்குது. கார்த்திகையிலே பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான டைம். அண்டு 4ஆம் வீடும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா 4ஆம் வீட்டில் வந்து சனி பகவான் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள்னு எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் எதனா வண்டி வாகனம் எதனா வாங்கணுன்னா தாராளமாக வாங்கலாம். ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணணும், நகை எதனா வாங்கணுன்னாலும் தாராளமாக நீங்கள் வாங்கலாம். நம்ம எப்பயுமே சொல்கிறது,
நேரம் நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி, ஒரு ஜோதிடரை பார்த்து உங்கள் ராசிக்கு என்ன கலரில் வாங்கினா நல்லது, எந்த நம்பர் வாங்கினா நல்லது. ஏன்னா வீட்டுக்கு வண்டி வாங்குறீங்கன்னா அது ஒரு நம்பரில் வாங்கணும், வியாபாரத்துக்கு வண்டி வாங்குறீங்கன்னா அதுக்கு ஒரு நம்பர் வாங்கணும். அதெல்லாம் பார்த்துட்டு வீடு எந்த பக்கம் வாசலில் இருந்தால் நல்லது, கிரவுண்ட் ஃப்ளோர் நல்லதா, ஃபஸ்ட் ஃப்ளோர் நல்லதா, இதெல்லாம் பார்த்துட்டு வாங்கினீங்கன்னா லட்சம் கோடியில் வாங்குறது வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு தரத்துக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இது ஒன்று. அடுத்து உங்களுக்கு வந்து 5ஆம் வீடம் இருக்க நல்லா இருக்குது, குரு பகவான் பார்த்துட்டு இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபேமிலியில் சந்தோஷமாக இருக்கும், பசங்களோட நல்லபடியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, உங்கள் மைண்டு கிளியராக இருக்கும். குலதெய்வம் கோவில் போயிட்டு வரலாம், நிறைய கோவில் போயிட்டு வரலாம். சரிங்களா? ஏன்னா கார்த்திகை மார்கழி 2 மாதம் ரெண்டுமே இதில் வருது, நிறைய பண்டிகைகள் வருது, கார்த்திகை தீபம் வருது, மார்கழி மகோத்சவம் வருது. எவ்வளவு கோவில் போயிட்டு வர முடியுமோ போயிட்டு வாங்க. இந்த டைம் வந்து உங்களுக்கு கோவிலுக்கு டைம் நல்லாயிருக்கு. இப்போ நிறைய கோவில் போய்ட்டு நல்லா எனர்ஜி ஏற்றிக்கிட்டிங்கன்னா அடுத்து நம்ம ஓடுறதுக்கு நல்லா வசதியாக இருக்குங்க. கோவில்ன்றது நம்ம எனர்ஜி ஏற்றுக்கலாம், போயிட்டு எவ்வளோ ஏற்ற முடியுமோ எனர்ஜியை ஏற்றிக்கோங்க. எவ்வளோ தினமும் கோவில் போக முடிஞ்சால் கூட போயிட்டு வாங்க, நல்லது தான். சரியா? ஓகே. அடுத்து 6ஆம் வீடு சனி பகவான்லாம் இருக்கிறதுனால உடல்நிலையை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. எதிரிகள் தொல்லையெல்லாம் கொஞ்சம் கவனமாக கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன, நம்ம வந்து ஒரு அன்பயாஸ்டாக இருப்போம், அதாவது இந்த பக்கம் அந்த பக்கம் சாயாமல் ஒரு நடுநிலையாக இருப்போம். அதை எப்போவுமே மெயின்டைன் பண்ணாலே நம்ம ஜெயிச்சிட்டோங்க. அந்த நியாயத்தை நம்ம வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் அதாவது சாயாமல், யார் பக்கமும் சாயாமல் நடுநிலை தன்மையை நம்ம கொண்டு வந்தாலே அவங்களுக்கே புரிஞ்சிடும் இவங்க நியாயமானவங்கன்னு தள்ளி போயிடுவாங்க. அப்படி தான் நம்ம ஜெயிச்சிடலாம். சரியா? அண்டு 7ஆம் வீடும் நல்லாயிருக்கு. யாராவது பொண்ணு மாப்பிள்ளைலாம் பார்க்கணும், இல்லை பார்த்துட்டு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணோன்னா கார்த்திகையிலேயே பண்ணுறங்க. முருகர் மாதம் சூப்பராக வேலை செய்யும், தாராளமாக பண்ணலாம். ஏதாவது நீங்கள் பிஸ்னஸ்க்கு பார்ட்னர்ஷிப்லாம் பண்ணனாலும் இப்போ பண்ணலாம், டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. 8ஆம் வீடு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கடன் கொடுக்காதீங்க, கடன் வாங்காதீங்க. ஏன்னா சனி பகவான் பார்த்துட்டு இருக்கிறதுனால எப்போ என்ன இஷ்யூ கடன் விஷயமாக வரும்னு தெரியாது. கடனை வாங்குறது மட்டும் இல்லை, கொடுக்குறதும் தான். அப்படி மீறி தவிர்க்க முடியாத சூழ்நிலை நான் வாங்கி ஆகணும், இல்லை தவிர்க்க முடியாத சூழ்நிலை நெருங்கின ஒருத்தர் கொடுத்து ஆகணும்னு நிலமை வந்தால் டாக்குமெண்டேஷன் வச்சுக்கோங்க. நம்ம வந்து நெருங்கினவங்க கிட்ட பாண்டு பேப்பரில் சைன் வாங்க முடியாது, ஜிபே நெட் பேங்கிங் அனுப்புங்க, அதுவே டாக்குமெண்டேஷன் தான். இதுவே ஒரு விதமான பரிகாரம். ப்ராக்டிக்கலாகவும் நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம், ஆன்மீகமாகவும் அது ஒரு பரிகாரமாக மாறும். அதனால் எல்லாமே நல்லபடியாக இருக்குது. சரி, அடுத்து 9ஆம் வீடு நல்லாயிருக்கு. நீங்கள் போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு குருமார்கள் இவங்க எல்லாரையும் போய் பாருங்கள். குரு பகவானுங்க குருமார்களை பார்க்க உங்களோட குரு சக்தி ஏறும். அதாவது இப்போ தாடி வச்சு காவியோடலாம் மாட்டியிருக்கணும்னு அவசியம் இல்லை. குருமார்களுக்கு என்னென்னா உங்களுக்கு யார் நல்லது செஞ்சாலும் குருமார்கள். உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தர் நல்லது சொல்ல போகிறாங்க, அப்பா ஸ்தானத்தில் இருக்காங்க, இல்லை ஆஃபீஸ்லேருந்து உங்கள் மேனேஜரோ டிஎல்ஓ உங்கள் சீனியர் அண்ணாவோ அக்காவோ யாரோ உங்களுக்கு நல்லது சொல்கிறாங்கன்னா கூட அவங்களும் குருமார்கள் தான். போயிட்டு எப்படி இருக்கீங்க, ஹாய் ஹலோ, ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க. வெளியூரில் இருக்காங்களா, ஒரு வீடியோ கால் எடுத்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறதுக்கு பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு தடவை பார்த்துட்டு பிளெஸ்ஸிங்ஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. பார்த்தாலே போதும், அதுவே பிளெஸ்ஸிங்ஸ் தான். இது உங்களுக்கு நிறைய எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணும். கவர்மெண்ட் சம்மந்தமாக இது ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும். பிஎஃப், இஎஸ்ஐ, டேக்ஸுக்கு சப்மிட் ஏதோ ஒரு டாக்குமெண்டேஷன் சப்மிட் பண்ணணும். கவர்மெண்ட் ரிலேட்டடாக என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அதுவும் இப்போ பண்ணலாம். டைம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. சரி, 10ஆம் வீடு தொழில் ஸ்தானமும் சூப்பராக இருக்குது. தொழிலில் நிறைய வளர்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இப்போவே அதை வந்து எவ்வளவு தூரம் பயன்படுத்திக்க முடியும் பயன்படுத்திக்கோங்க. குரு அதான் உங்களோட சீனியர்ஸும் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் இருக்குது. தொழில் ஸ்தானமும் உங்களுக்கு வளர்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது 2 அவங்க அட்வைஸ் எடுத்துகிட்டு நீங்கள் தொழில் ஸ்தானத்தில் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் வின் பண்ணுறதுக்கு வந்து ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க. சரியா? 11ஆம் வீடு வந்து கேது இருக்கிறதுனால சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் இருக்கும். ஏதோ ஒரு பிஸ்னஸ் போட்டிருக்கீங்க, அதில் ப்ராஃபிட் வர மாதிரி இருக்குது, ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் வர மாதிரி இருக்குன்னா எடுத்துருங்க. ஏன்னா ஏதோ ஒரு குழப்பங்கள் வரதுக்கு முன்னாடி அதில் வந்து எடுத்துகிட்டு ஸ்டாண்டர்டாக நிலையான இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டுருங்க. இப்போ வீடு வாங்குறதோ இல்லை நகையில் போடுறதோ ஸ்டாண்டர்ட், அது அவ்வளோ சீக்கிரம் ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி இறங்கிடாது, ஏறாது. அதனால் ஸ்டாண்டர்டானதில் போட்டிங்கன்னா நீங்கள் சேஃப் ஆகிடலாம். அந்த 12ல் சனி பகவான் இருக்கிறதுனால தூக்கங்கள்லாம் லைட்டாக டிஸ்டர்ப் ஆகும், வெளியூர் போகிறதுலாம் டிஸ்டர்ப் ஆகும். தூங்கும் போது தலைகாணி கீழே ஒரு அருகம்பில் வச்சுட்டு தூங்குங்க, நல்லா தூக்கம் வரும். வெளியூர் போகிறது இல்லை வெளியே இடம் பக்கத்து பிரான்ச்சில் போகிறது கூட ஒரே பிரச்சனையாக இருக்குன்னா ஒரு அருகம்பில் எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கோங்க. இல்லை ஒரு ராஜ கணபதி ஃபோட்டோ உங்கள் வால்பேப்பராக வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுடைய பயணங்கள்
இது எல்லாத்தையும் வீட்டில் தூங்குகிற படுக்கை சம்மந்தமான விஷயங்களில் வர பிரச்சனைகள் எல்லாத்தையும் இது தீர்வாகுங்க. எச்சரிக்கையான தூக்கம் அடி வாங்கினாலும் எல்லாமே அடி வாங்கும். ஸோ நீங்கள் வந்து தலைக்கீழ ஒரு சார் பெட்டில் எப்படி சார் அருகம்பில் வைக்கிறது சாமி தாச்சு சார்னா, சாமி எல்லா இடத்துலையும் இருக்குங்க. பெட்டில் வச்சுட்டு தான் எடுத்து போய் சாமிக்கு வைக்கக்கூடாது. சாமிக்கு வச்சு தான் எடுத்து பெட்டில் வச்சுக்கலாம். நம்மளை காப்பாற்ற தான் சாமி இருக்குது. இது என்னோட தனிப்பட்ட கருத்து. இல்லை அதுக்கும் உங்களுக்கு பயமாக இருக்குன்னா வெளியே தனியாக அருகம்பில் வாங்கிட்டு அதை கூட நீங்கள் தனியாக வச்சுக்கலாம். 1-2 வச்சாலே தலைக்காணிக்கையில் வச்சாலே போதும். அது சம்மந்தமாக இருக்கிற எந்த இஷ்யூவாக இருந்தாலும் சரி பண்ணும். சனி தாக்கத்தை அது சரி பண்ணும். ஸோ இந்த 2025 நம்மளுக்கு நல்லாவே இருந்தது. இந்த டிசம்பர் மாதமும் சூப்பராக இருக்கும். இந்த 2026 நம்மளுக்கு நல்லபடியாக அமையும். நன்றி.